மதுரைனா மல்லி, மதுரைனா இட்லி. ஆனால் எனக்கு பர்சனல் ஃபேவரட் மதுரைனா கோபு ஐயங்காரோட வெள்ளையப்பமும் கார சட்னியும். ஏன்னா இதில் உள்ள நம்ம அந்த கடைக்குள்ளே போன உடனே ஒரு டிரான்ஸ்போர்ட்டட் டு another era. அப்படியே அந்த பழைய காலத்தில் ஓல்டு வேர்ல்ட் சாம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இது வந்து அங்கே கொடுக்குற உணவாக இருக்கட்டும், இல்லை அந்த இடமா இருக்கட்டும், பழைய கால ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இட் இஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். ஸோ டுடே ஃபுட் ஆர்ட் மதுரை ஸ்பெஷல் கோபு ஐயங்கார்ஸ் வெள்ளையப்பம் அண்ட் கார சட்னி. This is truly a place where artists create food. எதிர்கோட்டை நியர் சிவகாசியிலேருந்து அங்கே அவர் பிறந்து அவர் இங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக மதுரைக்கு வந்து இங்கே சம்வேர் ஹி வாஸ் ஒர்க்கிங் தேர். அதுக்கப்புறம் அவருடைய கசின்ஸ் அண்ட் இன்லாஸை வச்சு இது கோவிலோட இடம், இந்த இடத்துல அவர் வாடகைக்கு பிடிச்சி கடையை ஃபஸ்ட்டு ஐ திங்க் 1935 இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ எப்படின்னா இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேர் டேபிள்லாம் கிடையாது, கீழே தான் உட்காந்து சாப்பிடணும், எல்லோரும் கீழே உட்காந்து தான் சாப்பிடணும், பழகாக இருக்கும். கோபு ஐயங்கார் வந்து ஒரு இத்தனை வருஷத்து பாரம்பரியம். இப்போ மதுரைனா கோபு ஐயங்காருக்கு வந்து சாப்பிடாம யாரும் போக மாட்டாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்போ அவர் ஆரம்பித்த காலத்தில் எப்படின்னா டெய்லி ஒரு ஸ்வீட்டு, டெய்லி பஜ்ஜி வெள்ளையப்பம் எப்போதுமே இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக, ஒரு நாள் ஓமப்பொடி போடுவோம், ஒரு நாள் தயிர் வடை போடுவோம், ஒரு நாள் பாதாம் அல்வா. அப்போ எல்லாருமே ரிலேட்டிவ்ஸாக இருந்தாங்க. அவருடைய கசின்ஸ் தான், அரைக்கிறது எல்லாமே நாங்கள் தான். அவருடைய இன்னொரு பிரதரின்லா வந்து கடைசி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அவர் தான் பஜ்ஜிக்கும் வெள்ளையப்பத்துக்கும் மாவு கரைக்கணும். வேறு யாரும் மாஸ்டரோ யாரும் இருக்காது. இன்றைக்கி ஆட்கள் இல்லாதனால நாங்கள் சொல்லிக் கொடுத்த பக்குவத்தினால இவங்க பண்ணுறாங்களே வழியா. அன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலேட்டிவ்ஸ், என் கசின்ஸு. நான் 89 வரைக்கும் இங்கே பார்த்தேன். அதுக்கப்புறம் தென் ஐ வென்ட் டு ஜாப் அகெயின், ஐ கம் பேக். மோர் தென் 90 இயர்ஸ் இந்த கடை ரன் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கும் ஸ்டில் வி ஆர் மெயின்டைனிங். அவர் எங்கள் தாத்தா என்ன டேஸ்ட் கொடுத்தாரோ அதை இன்றைக்கும் கொடுக்கணும்னு வி ஆர் ட்ரைங். 3rd ஜென்ரேஷன் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். பர்டிகுலராக சட்னி ரொம்ப ஃபேமஸ். எல்லாருமே எவரிபடி அந்த கார சட்னிக்கு தான் ரொம்ப விருப்பப்பட்டு வருவாங்க. பார்சலில் ஒரு சில நிறையா போயிடும், ஒரு சில 6 மணிக்கெல்லாம் சட்னி தீர்ந்து போயிடும். அப்போ நிறைய வெளியூர்கள்லேருந்து வர்றவங்கலாம் சொல்லுவாங்க, நாங்கள் மெயினாக வந்ததே அந்த கார சட்னி சாப்பிட்ணுன்றதுக்காக இல்லை அப்படின்னு. இந்த வெள்ளையப்பம் வந்து நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? வெள்ளையப்பம் வந்து நாங்கள் அதாவது பச்சரிசி, புழுங்கரிசி ரெண்டையும் தனித்தனியாக ஊற வச்சு, உளுந்து தனியாக, பச்சரிசிக்கு என்ன ப்ரொப்போர்ஷனோ அந்த அளவுக்கு உளுந்து எடுத்துகிட்டு புழுங்கரிசிக்குள்ளே உளுந்து எடுத்துகிட்டு மார்னிங் ஊற வச்சுட்டு ஒரு அரௌண்ட் 9 o'clock அதை கிரைண்ட் பண்ண ஆரம்பிக்கும். கிரைண்ட் பண்ணி முடிச்சுட்டு அட்லீஸ்ட் மினிமம் 4 to 5 hours அது ஊறணும். ஊறி அதுக்கப்புறம் ஈவினிங் மத்தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாவை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இஞ்சி, மிளகு, ஜீரகம், பெருங்காயம், ஓகே. அந்த கார சட்னி பண்ணுறது, கார சட்னிக்கு சேம் மிளகாயை பச்சை மிளகாயை வதக்கிட்டு அது நல்லா வேக வச்சு வதக்கி அதோட கடலப்பருப்பு சேர்த்து கிரைண்ட் பண்ண வேண்டியது பச்சை மிளகா சட்னியில். அவ்வளோதான். அது வெள்ளையப்பமாக இருக்குது, இந்த மாதிரி டேஸ்ட்டு கொண்டு வரணும். கார சட்னின்றது எனக்கு கேட்டால் கார சட்னின்றது அவருடைய கண்டுபிடிப்பாக தான் இருக்குன்றது எனக்கு அசாத்திய நம்பிக்கை. நிறைய கல்யாணங்களில் திடீர்னு ஊறுகாய் இல்லைன்னா கோபையங்காரை போட்டு விடு அப்படின்னு சொல்லி சமயக்காரங்க சொல்லுவாங்களாம். அப்படின்னா அதான் கார சட்னி போடுன்னு சொல்ல மாட்டாங்கம்மா, தான் கோபையங்காரை போட்டு விடு அப்படின்னா. மிளகா ஈஸி, டக்குன்னு வேக வச்சு வதக்கி உப்பு புளியை போட்டு நம்ம பண்ணிடுவோம். தாத்தாவோட விஷன் என்னென்ன,
அவர் வந்து எல்லாருக்கும் நல்ல ஃபுட்டு கொடுக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னா, சாதம் அன்னத்தை விற்கக்கூடாதும்பார். அதனால தான் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் மீல்ஸ் போடுறது கிடையாது ஹோட்டலில், ஒன்லி டிஃபன். அதுதான் அவருடைய. ரெண்டாவது, அவரை பற்றி நினச்சிக்கணுன்னு அன்றைக்கி ஒன்றுமே இல்லாத காலத்தில் அவர் அங்கேருந்து ஒரு வில்லேஜ்லேருந்து இங்கே வந்து ஒரு சிட்டியில் வந்து ஒரு கடையை நடத்தி ரன் பண்ணி அதை வச்சு அவர் ஏர்ன் பண்ணி வச்சுட்டு போகும்போது அதை நம்ம ஒன்று மெயின்டைன் பண்ணணும். அதோட இன்னும் பிரான்ச்சஸ் நிறையா போகணுன்றது தான் விஷன். வெள்ளையப்பம் அந்த கார சட்னி பற்றி பேசும்போது அப்படியே நீங்கள் சொல்ல எனக்கு அப்படியே அந்த நாக்கு ஊறுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நவ் ஐ வில் கோ அண்ட் டேஸ்ட் இட். எஸ், யூ கேன். கேக்குதா? எந்த அளவுக்கு இது கிறிஸ்பாக இருக்குது. அண்ட் இவங்க இந்த கதையை இதை பற்றி நெரேட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, இது அரிசி, இது வந்து உளுந்து, அதுக்கப்புறம் வந்து இதை வந்து கொஞ்சம் புளிக்க வச்சு அப்புறம் அந்த கார சட்னி எல்லாம் சொல்லி மை காட், இப்போ தான் அரைச்சதுனால அந்த காரம் இன்னும் கூட ரொம்ப தீர்க்கமாக இருக்குது. பட் இட்ஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். எனக்கு வாட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் அபவுட் திஸ் பிளேஸ்னா, திஸ் வாஸ் த ட்ரீம் ஆஃப் ஒன் மேன். கோபு ஐயங்கார்ன்றவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி யோசித்து ஒரு சர்வ் பண்ணணும் எல்லாருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப அழகாக சொன்னார் பார்த்தீங்களா, அன்னத்தை வந்து விற்கக்கூடாது அப்படின்னு. ஃபார் மீ ஐ டேக் தட் தாட். அதோட இந்த வெள்ளை அப்பம் அண்ட் இந்த கார சட்னி சர்வ் பண்ணுறது ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். ஸோ ட்ரூலி ஒன் ஆஃப் தோஸ் culinary gems in மதுரை. அண்ட் த பீப்புள், நீங்கள் பண்ணதை அவங்க பார்த்தீங்க, என்ன அழகாக பண்ணாங்க, பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ ட்ரூலி an artist who creates food.